பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 97:11 இந்த வசனத்தை கவனிங்களேன். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விதைக்கப்பட்ட வெளிச்சம், இந்த வார்த்தையை கவனிங்களேன். விதைக்கப்பட்ட வெளிச்சத்துக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? விதைக்கப்பட்ட வெளிச்சம் விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல பூமிக்குள்ளே மக்கி போனதாகவும் உயிரற்ற நிலைமையிலேயும் புதைக்கப்பட்டதாகவும் காணப்படுகிறது. உண்மையிலே அந்த மனுஷன் வெளிச்சம் இல்லாமையினால் இருட்டில் நடக்கிறவனாக கூட இருந்திருக்கக்கூடும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட வெளிச்சத்துக்கு பதிலாக இருட்டையும் மகிழ்ச்சிக்கு பதிலாக துன்பத்தையும் பாடுகளையும் சந்திக்கிற பாதையினோடாக சென்று கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதபடினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று வாசிக்கிறோம்ல. நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற வாழ்க்கை வாழுகிற பட்சத்தில் தேவன் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:1-2 வசனங்களில் வாசிக்கிறோம்ல. சங்கீதம் 118:27 கூட வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசித்து அதை ஒளிர செய்வார். கர்த்தரையே சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.